வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு இல்லைன்னா இராணுவத்தில் வேலை செய்கிற அவங்க குழந்தைகளை எப்படி கேந்திரிய வித்யாலயத்தில் சேர்க்கறதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவை முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க, கேட்டகரி சர்வீஸ் ப்ரையாரிட்டி கேட்டகரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 and 2, ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரியில் எப்படி உங்கள் குழந்தைங்களை சேர்க்கறதுன்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நான் எப்பயுமே சொல்கிறது, நான் வீடியோஸ் ஆரம்பிக்கும் போது கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் பார்க்கணுன்னா, உங்களுக்கு டீட்டெயில் பார்க்கணுன்னா உங்களுக்கு கேந்திரிய வித்யாலயா சங்கட்டன்னு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் பார்க்கணும். இந்த அட்மிஷன்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டுருவாங்க, ஓகேவா? அது இல்லாமல் எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த வெப்சைட் நீங்கள் போய்க்கலாம், ஓகேவா? ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நான் கேவி அருவங்காடு அப்ளை பண்ணணும், அதில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் 2 இருக்குது, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இதில் காமிச்சிரும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது இல்லாமல் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஒன்று சொல்கிறேன் வரேன்னா, ஏன்னா வீடியோ டக்குன்னு பார்த்தோன்னே நிறைய பேர் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, உங்களுக்கு என்னோட சேனலில் நான் கேவிக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டேன். என்னன்னா, நான் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். முக்கியமான வீடியோஸோட லிங்க்ஸ், எந்தெந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், என்னென்ன உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ நீங்கள் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லாமே நான் இந்த இதில் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அது மாதிரி நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னும் சொல்லணுன்னா, இங்கே நான் நிறைய டாபிக்ஸில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த நான் லிங்க்கை இதில் இதில் போட்டுருவேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். நீங்கள் போயிட்டு அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அட்மிஷன் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன், ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, பால்வாட்டிக்கா பற்றி பண்ணுறீங்க, உங்களோட கேள்வி அனைத்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் வேதனை என்னென்னா, யாருமே வீடியோ பார்க்குறதில்ல. நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டக்குன்னு டவுட் கேட்டுறாங்க, ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய டைம் இருக்குது, மார்ச்சில் தான் அட்மிஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த டாபிக்ஸில் எல்லாமே நீங்கள் நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு லிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எப்படி பார்க்குறது, ஓகேவா? அட்மிஷன் ஸ்கெடியூல் எப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெப்ரவரியில் இந்த மாதம் கடைசியில் அட்மிஷன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மார்ச்லேருந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் ஏப்ரலில் லக்கி ட்ரா அது மாதிரி குழுக்கள் பண்ணி அப்புறமா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒவ்வொரு டைமும் நான் ஒரு வீடியோஸ் போட்டு வரேன். ஆனால் இருக்குது உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு கேவி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். எங்கே இருக்குது, ஓகே, இங்கே இல்லை. ஸோ நான் காமிக்கிறேன் அது. அதே மாதிரி ஏஜ் நிறைய பேர் குழம்பிகிட்டே இருக்கீங்க, எதுக்குன்னு தெரியல. திருப்பி ஒரு டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட கமெண்ட்ஸில் போட்டு நாங்கள் எலிஜிபிளான்னு கேட்குறீங்க. கிளியராக நான் சொல்லிட்டேன், பால்வாட்டிக்கா இந்த ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கா தெரியணும். ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் ஏஜ் இந்த டைமில் என்ன ஏஜ் முடியுதுன்னு பாருங்கள். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஏஜ் எப்போ இது பண்ணுறாங்கன்னா 1st of April. இப்போ அடுத்த வருஷம் அட்மிஷன்னா 1st April 2024 இந்த வயசு முடிஞ்சிருக்கணும், 3 வயசு முடிஞ்சிருக்கணும், 4 வயசுக்குள்ளார இருக்கணும். இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட்னா 6 to 8 வயசு, 6 வயசுக்குள்ளார, 6 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1 April 2024. அப்படி கம்ப்ளீட் ஆகலைன்னா நிறைய பேர் April 10 மேலெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுமாரி ஆர்டிஇ கோட்டா பற்றி. ஸோ இந்த ஃபுல் பிளேலிஸ்ட் இந்த லிங்க்கில் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்னோட சேனலில் போயிட்டு நீங்கள் இப்போ இதில் நான் யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஒரு நிமிஷம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஓகே. ஸோ இதில் போயிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கேந்திரிய வித்யாலயா 2023-24 ப்ளே ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இங்கே வந்துடும், ஓகேவா? இதில் எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அதை போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும் ஒரு பக்கம், ஓகேவா? ஸோ இது நான் பேசிக்காக சொல்லணும்னு நினச்சது நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக் போயிடுவோம், ஓகேவா? ஸோ இதில் நான் சாரி, இது க்ளோஸ், ஓகே. ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஆர்மியில் நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கீங்க, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி,
மிலிட்ரியில் இருக்கீங்க, இல்லை நேவியில் இருக்கீங்க, கப்பல் படை எதில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கேட்டகரி 1, 2ல் வருவீங்க. ஓகேவா? ஸோ நான் அட்மிஷன் ஸ்டார்ட்ஸ் மார்ச்னு போட்டிருக்கேன். திருப்பி அதே தான் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே போட்டேன். மார்ச் 2024 தான் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி ப்ரையாரிட்டி போகணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டியில் வந்து அட்மிஷன்ஸ் எடுத்துருவாங்க. ஆர்டின்னு உங்களுக்கு தெரியும், கட்டாய கல்வி இது கொள்கை திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டியில் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, இந்த ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அதில் சீட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க போகிறது வந்து சீக்வன்ஸாக போவாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 1 ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா ஆர்மி ஸ்டாஃபு. அதுலேயும் வந்து அவங்க எக்ஸர்வீஸ் மேனையும் கன்சிடர் பண்ணுவாங்க. முன்னாடி எக்ஸர்வீஸ் மேன் இல்லாமல் இருந்தது. இப்போ எக்ஸர்வீஸ் மேனுமே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து கேட்டகரி 1லேயே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களும் அதே கேட்டகரி 1 செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். கேட்டகரி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் யூனிட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டார் யூனிட். இதோட நான் வந்து லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் எப்படி போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பப்ளிக் செக்டார் யூனிட்ல இருக்கீங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக இல்லை, நான் வந்து இதில் இருக்கேன், என்னது ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஆர்கனைசேஷனில் இருக்கேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி பப்ளிக் அவங்களோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. அவங்க வந்து ஆட்டோனமஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் நடத்துவாங்க. ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, பாரத் சஞ்சார், பிஎஸ்என்எல் அதில் தான் இருக்குது. ஓகேவா? ஆயில் அண்ட் ஓஎன்ஜிசி இருக்குது, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸு. ஸோ நிறைய கம்பெனிஸ் அதில் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னே நினச்சி அப்ளை பண்ணிடுறாங்க. அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடு. ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ், இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸில் ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் பப்ளிக் செக்டார் யூனிட். ஸோ இவங்க டைரெக்டாக வந்து கேட்டகரி 2ல் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட அட்மின், ஹெச்ஆர், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருவோமா இல்லை பப்ளிக் செக்டர் யூனிட்டான்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? எனக்கு அது தெரியாது. இல்லைன்னா நீங்கள் இந்த லிங்க் போய் பார்த்து இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இருக்கும். டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கேம்பஸ்குள்ளார வந்து இப்போ ஐஐடி கேம்பஸ் இருக்குது சென்னையில் பார்த்தீங்களா, இல்லை ஜிப்மர் இருக்குது, இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க உள்ளார இருக்க ஸ்டாஃப், அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து கேட்டகரி 1ன்னு வச்சுருவாங்க. அப்புறம் வந்து நம்மளது வந்து கேட்டகரி 2 and 3ன்னு மாற்றிடுவாங்க. ஓகேவா? அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 2 வந்து டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துடும், 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்டாக வந்துடும். ஓகேவா? ப்ராஜெக்ட் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும். ஓகேவா? அது ரொம்ப ரேர் கேசஸ்ஸு. ஓகேவா? பாக்கி மெஜாரிட்டி கேசஸில் வந்து கேட்டகரி 1 and 2 தான் இருக்கும். அதான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கேட்டகரி 1 செலக்ட் பண்ணணும், இல்லை நான் பப்ளிக் செக்டார் யூனிட்டில் இருந்தேன்னா கேட்டகரி 2 செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் சீட் ஃபில் ஆக போதான் கேட்டகரி 2க்கே வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து டைரெக்டாக என்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்னோட சித்தப்பா அதில் இருக்காங்க, அண்ணன் அதில் இருக்காங்க, பெரியப்பா அதில் இருக்காங்க, இல்லை மாமனார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க, அவங்க ரிட்டையர்டாக இருக்காங்க ஆர்மியிலேருந்து, இதில் பிரதர் இன்லா இருக்காங்க, அப்படி இப்படி நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து கோட் பண்ணி என்கிட்ட அவங்க இருக்காங்க. அந்த இதில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கன்னு டைரெக்டாகவே கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி எந்த கோட்டாவும் இல்லை. ஓகேவா? இவங்க பியூராக வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ், ஜாப் ஸ்டேட்டஸ், நீங்கள் பேரண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். ரிலேட்டிவ்ஸ், கிராண்ட் ஃபாதர், இன்லாஸ், பிரதர், அண்ணன், தம்பி யார் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த இது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி நோ எம்பி எம்எல்ஏ கோட்டா எதுவுமே கிடையாது. ஓகேவா? எம்பி எம்எல்ஏ கோட்டா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எம்பி கோட்டான்னு இல்லை, அது ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. எம்பி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா செல்லுமா செல்லாதான்னு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் பிரின்சிபலுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா பிரின்சிபலுக்கு வந்து சீட் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அடிஷ்னலாக அவங்க வந்து சீட் கொடுக்கலாம். ஸோ அந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிருந்தா அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து பண்ணலாம். இல்லைன்னா சும்மா நான் வந்து எம்எல்ஏட்ட லெட்டர் வாங்கிட்டேன்,
சில பேர் என்ன பண்ணுறாங்களோ அவங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களோட இவங்க மாதிரி இருக்காங்க, அதான் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து பிஎஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. சில பேர் மதுரையில் போய் இல்லை எங்கேயாச்சும் இந்த நாகர்கோவில்லையும் எங்கேயாச்சும் வந்து கேட்பாங்க. அவங்கள வந்து ஃபுல் செலவு பண்ணி வந்து சென்னைக்கெலாம் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க சென்னைக்கு அழைச்சிட்டு போயிட்டு பார்க்க வச்சு லெட்டர்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா செலவும் பண்ண வச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு ஏமாத்த வேலையாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ நம்ப வேண்டாம், எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது, எதையும் நம்பாதீங்க. டைரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் போய் ஸ்கூலில். ஏன்னா டைரெக்டாக அவன் வந்து நான் சொன்ன மாதிரி பிரின்ஸிபலுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா சும்மா லெட்டர் வச்சு தான் யாருமே செல்லாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கேட்டாங்க, எங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டரில் நாங்கள் 12 கிலோமீட்டர் வீடு இருக்குது, 15 கிலோமீட்டரில் வீடு இருக்குன்னா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்லி ஆர்டிக்கு மட்டும்தான், ஆர்டி கோட்டாவில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கணும்னு. பட் டைரக்ட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் அட்ரஸ் மீன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளார சிட்டிக்குள்ளார நீங்கள் இருக்கணும். ஓகேவா? அடுத்த டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி போயிட்டா அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க அங்கேருந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு. ஸோ அது பண்ண முடியாது. பட் சேம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்கலாம், இங்கே வந்து நாங்கள் வீடை மாற்றிக்கிறோம் இல்லை எப்படி வந்துக்கிறோம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் வந்து இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் லொக்கேஷன் வெளியில் ஒர்க் பண்ணலாம், ஆனால் அவங்க வந்து ஃபேமிலியை வந்து ஒரு ஊரில் வச்சுருக்கலாம். ஸோ அதையும் வந்து சொல்லலாம் அவங்க, ஓகே எங்கள் ஃபேமிலி வந்து ஊரில் இருக்குது, நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன், ஸோ அந்த ஃபேமிலி இருக்க ஏரியா பக்கத்தில் இருக்க கேவியில் நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து எடுத்துக்கிறாங்க நிறைய இடத்துல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மும்பையில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு மதுரையிலையும் சீட் கிடைக்கிது. ஸோ அதேமாதிரி ராஜஸ்தானில் இருந்தவங்களுக்கும் மதுரையில் கிடைக்கிது. ஸோ அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது வந்து டைரெக்டாக அந்த ப்ரையாரிட்டி கேட்டகரியில் வந்து குழுக்களில் வந்து கிடச்சிச்சின்னா அவங்க கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து மல்டிபிள் கோட்டான்னு ஆப்ஷன் இருக்குன்னு வந்து எப்படி இருந்தாலும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் எஸ் ஆர் நோ மாதிரி செலக்ட் பண்ணிட்டே வந்துடுவீங்க. அதில் எதில் வேணாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கலாம். ஸோ அதனால் ஆர்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டி ஓபிசியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து குழுக்கள் வந்து தனித்தனி கேட்டகரியில் தனித்தனி ஆர்டிக்கு தனியாக பண்ணுவாங்க, கேட்டகரி 1க்கு தனியாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிஸ்க்கும் தனித்தனியாக தான் குழுக்கள் பண்ணுவாங்க, அதுலேயும் உங்கள் பேர் வரலாம். ஓகேவா? இதில் நீங்கள் எல்லா கேட்டகரியும் மல்டிபிள் கோட்டா செலெக்ஷன் இஸ் அலௌடுன்னு சொல்கிறேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க சான்சஸ் ஒன்று வந்து கேட்டகரி 1 நம்பிட்டு இருக்க வேண்டாம், ஆர்டிலையும் கிடைக்க சான்ஸ் இருக்குது, இல்லை எஸ்சி எஸ்டி ஓபிசிலையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. எதில் கிடைக்கிறதோ நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன் ஆர்மியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ஆர்டிலையும் சேர்த்துருக்காங்க. ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா கேந்திரிய வித்யாலயா ஆர்டி பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான், 5 கிலோமீட்டருக்குள்ளார உங்கள் வீடு இருக்கா, ஓகே நீங்கள் ஆர்டிலையும் வருவீங்க, உங்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி கேட்டகரி 1லேயும் உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் கேட்டகரி 1ல் குழுக்களில் லக் இல்லாதவங்களுக்கு ஆர்டிலையும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் ஏஜ் லிமிட் முன்னாடியே சொல்லிட்டேன், இது நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப கேட்காதீங்க. 1 ஏப்ரல் 2024 வந்து இப்போ பாலவட்டிகா 1 ப்ரீகேஜி சேர்க்கணும், 3 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 2.5 வயசு தான் வந்து எப்படியாச்சும் சேர்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை 3.5 வயது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 6 வயசு இன்னும் ஆகலை, இனிமேல் தான் இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது, 10 நாள் தான் இருக்குலாம் கேட்டு என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஆன்லைனில் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணோன்னே எலிஜிபிளாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும், இல்லைன்னா போகாது. ஓகேவா? அதே மாதிரி ஆல் செலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லக்கி ட்ரா. என்னன்னா இது குலுக்கல் முறை தான், குலுக்கல்ல தான் வரும். என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்டகரி 1 ஆர்டி எது இருந்தாலும் குழுக்களில் வந்து சீட்டு கிடைச்சாதான் உண்டு. ஓகே? இல்லைன்னா இந்த குழுக்களில் ரொம்ப பெரிய நம்பர் வந்துருச்சுன்னா மினிமம் உங்களுக்கு 20-25க்கு மேலே போச்சுன்னா கஷ்டம். அதுக்குள்ளார இருந்தால் அந்த 20 பேர் வந்து கேன்சல் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கேட்டகரி 1ல் வந்து உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்க்குறாங்க. லாஸ்ட்டு 7 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 4-5 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்ததுன்னா அப்புறம் வந்து இப்போ வந்து 7 வருஷத்தில் சில பேருக்கு 1 தான் இருக்கும், சில பேருக்கு 2 இருக்கும், சில பேருக்கு 3, 4 அது மாதிரி ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா கேந்திரிய வித்யாலயோட பர்பஸே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறது, பசங்களோட எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னதுனால அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா? இவங்க அங்கேயிருந்து இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தால்
உங்களுக்கு கவலை இல்லை, எங்கே போனாலும் கேவியில் சேர்த்துக்கலாம், ஒரே சிலபஸ் கண்டினியூ ஆக போது, ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் வேணும், உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதோட நான் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சாம்பிள் நான் காமிச்சிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷன் சைட் ஓப்பன் ஆனோடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் வந்து ஃபில்அப் இது வந்து ஜென்ரல் இதே நீங்கள் வந்து டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர், இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் எங்கே எடுக்கணும்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த இப்போ மிலிட்ரியாக இருந்தால் அந்த யூனிட்டில் போய் கேட்டு பாருங்கள். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் அட்மின், ஃபினான்ஸ், இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், நான் கேவியில் வந்து என் பசங்களுக்கு அட்மிஷன் போடணும், எங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வேணும். இப்போ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட், சர்வீஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து இது வந்து ஃபார்மேட் வந்து இது வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு. ஓகேவா? எந்த யூனிட்ல இருந்தீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ நாள் இருந்தீங்க, எந்த ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிங்க, டிஸ்டன்ஸ் என்ன, ஃபஸ்ட் ஆஃபீஸ்க்கும் செகண்ட் ஆஃபீஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அது ஏதோ கணக்கு இருக்குது, 200 300 டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் இங்கே போடணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியெல்லாம் நீங்கள் வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தேவை. ஓகேவா? ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து அட்மிஷன் டைமில் தேவையான 2 டாக்குமெண்ட் தான், அது மட்டும் வச்சுக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, ஓகேவா, அண்ட் ஃபோட்டோ ப்ளஸ் ஃபோட்டோ, குழந்தையோட ஃபோட்டோ, இது 2 மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகி ஸ்கூல்லேருந்து கால் வந்து, ஓகேவா, கால் பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மற்ற சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா போதும். அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குன்னா நேராக அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கேட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து அங்கே போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். பயப்படலாம் கூடாது. அங்கே போயிட்டு சில பேர்லாம் டக்குன்னு விரட்டி விடுறதெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் போய் தைரியமாக அங்கே போயிட்டு பேசி, அங்கே ஸ்கூல் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் பிரின்ஸிபல்கிட்ட பேசி நான் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓபிசி இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு 3-4 நாளில் கிடச்சிடும். ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் இப்போ 2 நாள்லேயே மேக்ஸிமம் 1 நாள் 2 நாள்லேயே கிடச்சிடுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1 வீக்குக்கு டைம் எழுதி கொடுத்துட்டு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். அதை பற்றி உங்களுக்கு வந்து இதே வேண்டாம், என்னது டென்ஷனே வேண்டாம். ஓகேவா? இல்லை சில பேர் வந்து சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது, நல்லது தான். அட்மிஷன் சில பேருக்கு எடுத்து வச்சு கிடைக்காம போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஒன்றுமே இல்லை. உங்கள் சேஃப்டிக்கு எடுத்து வைக்கணும்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் தகவல். அது மாதிரி மற்ற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு என்ன கொஸ்டின் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்னோட ஃபுல் லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க எல்லா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டவுட் வந்தாலும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 39 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த வருஷமும் இன்னும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகலை. நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வருவேன். நீங்கள் வந்து ஒரு வீடியோஸும் வந்து தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி இதில் நான் கிளியராக சொல்லியிருக்கான வந்து தயவு செஞ்சு பொறுமையாக வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எடுத்தோடனே டக்குன்னு கேள்வி கேட்கணும், நம்பரை கான்டாக்ட் எடுத்துகிட்டு இமெயில் அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் விஷயமும் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நான் ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு நான் மிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போல்லாம் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா நான் சொல்லி எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எல்லா வீடியோவும் குழந்தைங்களை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே இன்ட்ரெஸ்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுலேயும் காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு நீங்களும் சொல்லலாம். ஏன்னா நான் எல்லா விஷயமும் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். எல்லா வீடியோஸ்லையும் எதுலேயுமே நான் வந்து எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? அப்படி மிஸ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் டவுட்டாக கேட்டிங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இல்லைனா நான் இதில் இருக்க வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துக்குவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.